Hi everyone, welcome to my channel. Mm, Today, as a human being, நம்மளால நம்ம எவ்ரிடே ஏதாவது ஒரு விஷயத்த சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அது நம்ம ட்ரீம்க்காக இருக்கலாம், டிசிப்ளின் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக இருக்கலாம், ஒரு ஃபிட்னஸ் கோல்க்காக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஸோ சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் குவைட் இம்பாசிபிள், ரைட்? ஸோ இதிலே நம்ம நிறையா விஷயங்கள் இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பாசிட்டிவான சில விஷயங்கள் நம்மளுக்காக, நம்ம லைஃப் நீட்காக நம்ம இதெல்லாம் சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மோரோவர் இதே மாதிரி சில விஷயங்களை நம்ம தேவையே இல்லாமல் நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணி உங்களோட டைமுக்கு இது வர்த்தா இல்லையா அப்படின்னு தெரியாமல் நம்ம சில விஷயங்களை சேஸ் பண்ணிகிட்ருப்போம். அதெல்லாம் என்னென்னு அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் வந்து 7 திங்ஸ் வச்சுருக்கேன், 7 லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் யூ ஷுட் நாட் சேஸ் இன் யுவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு நீங்கள் இந்த 7 திங்ஸை ஏதாவது ஒரு விஷயத்தை சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா திங்க் அபவுட் இட். ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா யோசிச்சு பாருங்கள், இது நிஜமாகவே உங்கள் டைமுக்கு வர்த்தா அப்படின்னு யோசிங்க. ஐ பர்சனலி ஃபாலோ தீஸ் திங்ஸ் பிகாஸ் நம்ம டைமுக்கு வர்த் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்மளோட டைம், நம்மளோட லைஃப் டைம்லேருந்து அடுத்தவங்களுக்குங்கிறத தாண்டி இன்னொரு ஒரு விஷயத்துக்காக நம்மளோட லைஃப் டைமை இன்னொரு லைஃப் டைமுங்கிறத தாண்டி நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து சில நிமிஷங்கள் ஒரு விஷயத்துக்கு கொடுக்குறீங்கன்னா that should be more valuable, right? Yeah, so think about it and let's begin the video. First one, proving yourself to people who don't care. நம்ம எல்லாரும் நிறைய டைம் இதை பண்ணியிருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அது உங்கள் ரிலேஷன்ஷிப்லையாக இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு தேர்ட் பர்சனாக இருக்கலாம், எதாவது வேணா இருக்கலாம் சுச்சுவேஷன். அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க உங்களை கேட்கக்கூட, நீங்கள் சொல்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதை கேட்கக்கூட ரெடியாக இருக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எஃபர்ட் போட்டு டைம் கொடுத்து நான் இப்படி கிடையாது, நான் அப்படி சொல்லலை, நான் இப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறது இஸ் சம்திங் நாட் ஒர்த் த டைம். ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதை கேட்கக்கூட ரெடியாக இல்லாத ஒருத்தவங்கக்கிட்ட நீங்கள் எவ்வளோ என்ன சொன்னாலும் அது உண்மையாகவே இருந்தாலும் அவங்க கேட்க போகிறது கிடையாது, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண போகிறது கிடையாது. அந்த இடத்துல உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போகும், உங்களோட பீஸ் போகும், எல்லாமே போயிடும் இல்லையா? அது உங்களுக்கு தேவையா? தேவையில்லை. அவங்கள அப்படியே இருக்க விட்டுருங்க. நீங்கள் அந்த விஷயத்த கடந்து வந்துடுங்க. என்னை போய் அவன் அப்படி நினச்சிட்டானே, இவ எப்படி நினச்சிட்டாளே அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. இட்ஸ் ஓகே. நீங்கள் பண்ணீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை போய் அவங்கக்கிட்ட ப்ரூவ் பண்ணி இது பண்ணணும் அப்படின்லாம் அந்த விஷயம் இது எல்லா சிச்சுவேஷனுக்கும் செட் ஆகாது. பட் த பீப்புள் ஹூ டோன்ட் கேர் அபவுட் யூ, நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ணாமல் காதில் கூட கேட்காம இருக்கிறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட போய் நீங்கள் திருப்பி திருப்பி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை. ஸோ யா, ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அது உங்கள் டைமுக்கு வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லாஸ்ட், சம் பீப்புள் டோன்ட் நீட் யுவர் எக்ஸ்ப்ளனேஷன், தே ஜஸ்ட் நீட் யுவர் ஆப்ஷன்ஸ். செகண்ட் பாயிண்ட், ஹாப்பினஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் திங்ஸ். நம்மளோட ஹாப்பினஸை வெளியில் தேடும். த திங்ஸ் மனி, ரிலேஷன்ஷிப், லைக்ஸ், அட்டென்ஷன், சக்ஸஸ், வேலிடேஷன், இது எல்லாத்துல இருந்தும் நம்மளோட ஹாப்பினஸை வந்து டிபெண்ட்டாக வச்சுருக்கோம். அது வந்து நமக்கு ஒரு டெம்பரரியான ஹாப்பினஸ் தான் தரும் இல்லையா? நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நமக்கு ஹாப்பினஸ் தரும். ஆனால் இதை மட்டுமே தான் உங்களோட ஹாப்பினஸாக இருக்கிறது தான் இஸ் சம்திங் நாட் குட். உங்களோட ஹாப்பினஸ் உங்ககிட்ட இருக்கணும். யூ ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் லைஃப் அண்ட் வாட் யூ ஹேவ். நம்ம எல்லாருமே நம்மக்கிட்ட அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு தான் நினைக்கிறோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மக்கிட்ட நம்மளால் பார்க்க முடியுது, பேச முடியுது, கேட்க முடியுது, 2 கை கால் இருக்குது, நல்லா எல்லா விஷயமும் நம்மளாலே எல்லாம் பண்ணிக்க முடியாது. ஆனால் நமக்கு ஒரு கால் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் நமக்கு நம்ம அந்த காலை வந்து கண்டுட்டு கூட இருந்திருக்க மாட்டோம். நம்மளோட ஸ்கின் கலர் அதெல்லாம் தாண்டி அந்த காலை வந்து நம்ம கண்டுட்டு கூட இருந்திருக்க மாட்டோம். ஆனால் அந்த இல்லாத போகும்போது தான் நமக்கு அதோட வேல்யூவே வந்து தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? நமக்கு அது இல்லையே அப்படின்னு சொல்லி நமக்கு அப்போ தான் வந்து அதோட வேல்யூ வந்து புரியும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஹாப்பினஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஹாப்பினஸ், சர்ச் யுவர் ஹாப்பினஸ் வித் வாட் யூ ஹேவ். ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருந்துட்டு இருந்தோன்னா டிபெண்டன்சி வந்து நம்மளோட பீஸை எடுத்துடும். ஸோ டிபெண்ட் பண்ணி இருக்கிறது என்றைக்குமே இட்ஸ் நாட் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஸோ யா, தேர்ட் ஒன் இஸ் டோன்ட் சேஸ் பீப்புள் ஹூ டோன்ட் லவ் யூ. நிறைய பேர் இருப்பாங்க, பசங்க பொண்ணுங்களையும் இருக்காங்க சில பேர். உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே க்ரஷ் இருக்குது, ஒருத்தவங்களை நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு நீங்கள் ஒரு 50% எஃபர்ட் போடுறீங்கன்னா அந்த சைட்லேருந்து ஒரு அட்லீஸ்ட் 10% வந்தால் தான் நீங்கள் எஃபர்ட் போடுறதுக்கு அது வர்த்தான டைமாக இருக்கும். அந்த சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது, எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது ஒரு சிலர்லாம் இருப்பாங்க.
என்னைக்காச்சும் ஒரு நாள் புரியும், என்னைக்காச்சும் ஒரு நாள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அது அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலேலாம் கூட போயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் உங்களோட லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரணுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க. அண்டு அந்த சைட்லேருந்து எந்த ஒரு எஃபோர்ட்டுமே போடலை, அந்த சைட்லேருந்து எந்த ஒரு சிக்னலுமே க்ரீன் சிக்னலே இல்லை அப்படின்னா அவங்கள சேஸ் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை இல்லையா? அது உங்கள் டைமுக்கு வொர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு, உங்கள் செல்ஃப் எஸ்டீமை விட்டுட்டு ஒருத்தவங்க பின்னாடி போய் அவங்களுக்கு அது புரிஞ்சு லைக் அந்த சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு எஃபோர்ட் வந்ததுன்னா இட் இஸ் ஃபைன். லைக் உங்களுக்கு அது அவ்வளோ பிடிச்சிருக்குன்னா இட் கேன் டெஃபினெட்லி கோ ஹெட் ஆஃப் இட். லைக் பட் எந்த ஒரு எஃபோர்ட்டுமே வராத போது, சுத்தமாக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாத போது why you should waste your time? You should think about it. நிறைய பேர் இந்த மாதிரிலாம் என்ன நடந்தாலும், எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும், இல்லை என்ன பண்ணாலும் வந்து ஒரு சிலர் வந்து பின்னாடி சுற்றிட்டே இருப்பாங்க எப்போ சான்ஸ் கிடைச்சாலும். திஸ் இஸ் சம்திங் நாட் குட். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் உங்களுக்கு இருக்கிறீங்க, நீங்கள் பின்னாடியாவது அப்படி போயிட்டுருக்கீங்கன்னா ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். லைக் ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களோட டைமுக்கு அது வொர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட செல்ஃப் எஸ்டீமாக விட்டுட்டு ஒருத்தவங்க பின்னாடி நீங்கள் போயிட்டு இருக்கும்போது அந்த சைட்லேருந்து எந்த எஃபோர்ட்டும் வராத போது இட்ஸ் டெஃபினெட்லி அ கொஸ்டின் மார்க், ரைட்? ஸோ யா, ஃபோர்த் திங் இஸ் லைக் யுவர் ஜாப். பேசிக்லி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன், ரைட்? இதே நீங்கள் பிடிக்காத ஒரு ஜாபில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த ஜாபில் எவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ இயர்ஸ்க்கும் உங்களால் பிடிக்காத ஒரு விஷயத்த ஒரு லைஃப் டைமுக்கு, ஆல்மோஸ்ட் அ லைஃப் டைம், ரைட்? அவ்வளோ இயர்ஸ்க்கு நீங்கள் பண்ணணுமா அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்கள். பிகாஸ் ஒருத்தவங்களோட கெரியர் வந்துட்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைனா நீங்கள் அந்த ஜாபில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஜாபில் உங்களை அந்த ஜாப்க்காக நீங்கள் சேஸ் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஓகே, ஐ ஹோப் ஐ எம் மேக்கிங் சென்ஸ். உங்களுக்கு ஒரு ஜாப் பிடிக்கலைன்னா, அந்த ஃபீல்டு உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா ப்ளீஸ் குவிட் பண்ணிவிட்டு இந்த சென்ஸ் நான் சொல்கிறேங்கிறதுக்காக அப்படியே குவிட் பண்ணிட வேணாம். பேக்கப் பிளான் ஏதாச்சும் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான உங்களோட மூவ் வந்து கொடுங்க. பிகாஸ் நம்ம குவிட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட் ஜாப் நம்ம போய் அதில் செட்டில் ஆகிற வரைக்கும் வி நீட் சம் பேக்கப் மணி, ரைட்? அது நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதோ இல்லையோ அது தெரியாது. ஸோ உங்களோட மணி பேக்கப் பொறுத்து உங்களோட பிளான் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஜாப் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது பாயோ கேர்ளோ இட் டசன்ட் மேட்டர். யாராக இருந்தாலும் உங்களோட ஜாப் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதில் நீங்கள் ரொம்ப வருஷம் ஸ்டே பண்ண போகிறீங்க. அதில் ஒரு 5 இயர்ஸ் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா கூட அந்த 5 இயர்ஸும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஜாபில் ஏன் இருக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பிடிச்ச ஒரு ஜாப் பண்ணிட்டு போகலாமே அதுக்கு. ஸோ பிடிக்காத ஒரு ஜாபை எப்போவுமே சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இட்ஸ் சம்திங் நாட் குட். சேசிங் ஃபார் பர்ஃபெக்ட் டைமிங். லைக் நிறைய பேர் நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணியிருப்போம். நிறைய பேர் பண்ணியிருப்போமான்னு தெரியல, பண்ணிட்டு கூட இருக்கலாம். லைக் நம்ம ஒரு பர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணுறது. பர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. உங்கள் யாருக்காச்சும் இந்த விஷயம் தெரியுமா? பர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. பிகாஸ் நீங்கள் எந்த டைம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதுதான் பர்ஃபெக்ட் டைமாக இருக்கும். பர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நம்மளாம் இமேஜின் பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷன் தானே தவிர பர்ஃபெக்ட் டைம்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் உங்கள் ட்ரீம்க்காகவோ நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்த பண்ணுறதா இருக்கலாம். உங்கள் ட்ரீம்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருக்கலாம். அது எப்படி நீங்கள் பர்ஃபெக்ட் டைம் நீங்கள் பண்ண போகிற அந்த டைம் தானே பர்ஃபெக்டான டைமாக இருக்க முடியும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அந்த டைம் தான் பர்ஃபெக்டான டைம் இல்லையா? ஸோ நெவர் எவர் வெயிட் ஃபார் பர்ஃபெக்ட் டைமிங். லைக் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. பர்ஃபெக்ட் டைமுக்காக சேஸ் பண்ணுறத இப்போவே நிறுத்திடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் ட்ரீம் இருந்திருக்கலாம். நான் ஜிம் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? போங்க. நியூ இயர் வரட்டும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நியூ இயர்க்காகலாம் வெயிட் பண்ணாதீங்க. நியூ இயர் வந்தாலும் நீங்கள் தான் போய் பண்ணணும். ஓகே, ஜிம்மில் வேறு யாரும் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க. நியூ இயர் வந்தால் என் ஃப்ரெண்ட் வருவான் அப்படின்னு சொல்லியிருக்கான், அவன் கூட சேர்ந்து போவேன். நோ நீட் அட் ஆல். உங்கள் ஃப்ரெண்ட் வந்தாலும் என்ன பண்ணுவீங்க? அவங்க தனியாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, நீங்கள் தனியாக ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ யாரும் வரணும்னு அவசியம் இல்லை. நியூ இயருக்கு வந்தால் அவங்க உங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் ஒரு 10 days முன்னாடி போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிங் வேலிடேஷன். லைக் நம்ம எல்லோரும் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு பெருசாக பிளானெல்லாம் போட்டு அதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இதை தான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இது பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது அவங்க லைக் தெரியல, நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அப்படி தான் நிறைய பேரோட லைக் காமனான டயலாகாக இருக்கும். ஓகே, இதை நீ பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு கூட சில பேர் ஓப்பனாக கூட சொல்லிடுவாங்க.
நமக்கு எந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுமே பில்ட் ஆகாத மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து சொல்லிடுவாங்க. நமக்கு அது வீட்லேயே கூட நடந்திருக்கும். உங்கள் அம்மா அப்பா கிட்ட நீங்கள் போய் உங்களோட பிளான்ஸை பற்றி நான் நெக்ஸ்ட் இது தான் பண்ணலான்னு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இது பண்ணிடுவேன், அப்புறம் நான் பயங்கரமாக சக்ஸஸ் ஆகிடுவேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லி பயங்கரமாக என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மூவி ரேஞ்சுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ உங்களுக்கு உங்களோட கான்ஃபிடென்ட் மொத்தமும் உடஞ்சிரும் இல்லையா. ஸோ நெவர் எவர் சீக் ஃபார் வேலிடேஷன்ஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் உங்களோட பிளான்ஸை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறது another important திங். அண்ட் ஆல்சோ நீங்கள் அடுத்தவங்களோட வேலிடேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைக் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த பண்ண முடியாமலே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ never ever wait for like others validation. அடுத்தவங்களோட வேலிடேஷன் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் உங்களோட பிளான்ஸில் அவ்வளோ கிளியராக இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்தவங்களோட வேலிடேஷன் உங்களுக்கு இருக்குது. கரெக்ட் தானே? டோன்ட் ஃபாலோ ஆர் காப்பி அதர்ஸ் பர்சனாலிட்டி. லைக் திஸ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம எல்லாருக்கும் யாராவது ஒருத்தரோட பர்சனாலிட்டி வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட சக்ஸஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம அவங்கள ரொம்பவே அட்மயர் பண்ணுவோம். அவங்கள பார்த்து நான் அவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறது இங்கே யாரும் தப்புன்னு சொல்லலை. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சில தாட்ஸ்லாம் நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளால் நம்மளோட கோலை ரீச் பண்ண முடியும். அது என்ன பாசிட்டிவ் வே, ரைட்? பட் அவங்கள மாதிரி நான் ஆகணும், லைக் நமக்கு ஒருத்தவங்க பேசுகிறது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவங்கள மாதிரி நான் நல்லா பேசணும், கான்ஃபிடென்ட்டாக பேசணும் அப்படிங்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்கள மாதிரியே பேசணும், அவங்கள அப்படியே காப்பி பண்ணுறது இஸ் சம்திங் நாட் குட். அடுத்தவங்களோட பர்சனாலிட்டியை சேஸ் பண்ணுறது, அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ட்ரெஸ் போடுறாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி செப்பல் போடுறாங்க, டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் அப்படி காப்பி பண்ணுறது சம்திங் நாட் குட். யூ ஷுட் பி இன்ஸ்பயர்ட் பை பீப்புள் பட் நெவர் பிகம் அ காப்பி இஸ் சம்திங் ஐம் ட்ரைங் டு சே. ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டியை சேஸ் பண்ணுறது இட்ஸ் டெஃபினெட்லி உங்களோட செல்ஃபையே அதை எடுத்துரும் இல்லையா. நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும், உங்களுக்கே டவுட் வரும். நீங்கள் ஒரிஜினலான உங்களோட செல்ஃபாக இருக்கும்போது உங்களை யாருக்கு பிடிக்கிறதோ அதுதான் உண்மை இல்லையா. நீங்கள் இன்னொருத்தவங்களோட பர்சனாலிட்டியை காப்பி பண்ணி அதை உங்களால் ரொம்ப நாள் மெயின்டைனும் பண்ண முடியாது. அண்ட் அது தேவையும் இல்லை இல்லையா. உங்களோட லைஃப் நீங்களாக இருக்கணும். அதில் என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணுமே தவிர ஒருத்தவங்க கான்ஃபிடென்ட்டாக பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க எப்படி கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க அந்த ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். லைக் எந்த மாதிரி பேசினா கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். கான்ஃபிடென்ட்டாக பேசுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணலாமே தவிர அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணுறது சம்திங் நாட் குட். யா, டோன்ட் எவர் சேஸ் அதர்ஸ் பர்சனாலிட்டி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்கள் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சேஸ் பண்ணுறது தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டாப் திங்கிங் அண்ட் ஸ்டார்ட் டவுன். பாய்.